Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் மெஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். ரீஸ்டோர் த அரே. இட்ஸ் அ ஹார்ட் லெவல் கொஸ்டின். கொஸ்டின் பாருங்க. A program was supposed to print an array of integers. The program forgot to print the white spaces and the array is printed as a string of digits. And we all know is that all integers in array were in range from 1 to k, and there are no trailing zeros in the array. Given the string s and integer k, return the number of possible arrays that can be printed as s using the mentioned program. Since the answer may be very large, return it modulo 10 power 9 plus 7. Right, இதான் question. So basically என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேசிக்காக ஒரு நம்மக்கிட்ட வந்து ஆக்சுவலி வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து அரே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ரைட், ஸோ அரே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. பட் ஆனால் அரே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அரேல வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த கம்மா வரும். ரைட், கம்மா இருக்கும். ஐ மீன் இந்த ஒயிட் ஸ்பேசஸ் இருக்கும், செப்பரேட்டடாக இருக்கும். ரைட், அரே வந்து லைக் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, அரே பிரிண்ட் பண்ணதுக்கு பதிலாக ஒரு என்டையர் ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரே வந்து சப்போஸ் நம்மளுக்கு தேவையான அரே வந்து 1 0 0 0 இருக்குதுன்னா, திஸ் காட் பிரிண்டட் ஆஸ் ஸ்ட்ரிங். அதாவது இது வந்து 1000 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரிங் வந்து 1000 பிரிண்ட் ஆயிடுச்சு. ரைட், 1000 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு தெரியும் திஸ் இஸ் அ ஸ்ட்ரிங். ரைட், 1000 பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். அது என்னன்னா, நம்மளோட அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1 to k இருக்கும். ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1 to k. ரைட், 1 to k இருக்கு. ஸோ நாம் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, we have to find the number of possible such arrays we can actually print. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், given the string s and integer k, return the number of possible arrays that can be printed from s. அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, the number of possible answers can be very large. அதனால வந்து நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, we have to print in terms of modulo 10 power 9 plus 7. So this is the question. அண்ட் இந்த கொஸ்டின் படிக்கவே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ், பாசிபிலிட்டிஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தாலே வாட் வி டூ இஸ் வி ஃபர்ஸ்ட் அப்ளை ரெக்கர்ஷன் அப்ளை பண்ணுவோம். ரெக்கர்ஷன் அப்ளை பண்ணிவிட்டு தென் வி ட்ரை டு actually submit the solution, and if we get time limit exceeded error, அதாவது டைம் லிமிட் எக்ஸிட் எரர் வந்தாலோ இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நம்ம கொஸ்டினில் தெரிஞ்சால் we will try to optimize that using Dyanmic programming approach. Right, ஸோ இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், அண்ட் தென் லெட்ஸ் செக் வெதர் we can apply Dynamic programming. ரைட், ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ் வந்து 1000 இருக்குது. ரைட், ஸ்ட்ரிங் வந்து 1000 இருக்குது, அண்ட் கே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 இருக்குது. ரைட், ஸோ லாஜிக்காக யோசிச்சு பாருங்க. இப்போது நம்மளுக்கு தெரியும் லைக் நம்மளோட அரேயோட ரேஞ்ச் வந்து என்னது, நம்மளோட அரேயோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிட்வீன் 1 to k, அதாவது 1 to k இன்க்ளூசிவ். ரைட், 1 to k இன்க்ளூசிவ். ரைட், இப்போ நம்மளோட கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10,000 கொடுத்துருக்காங்க, எஸ் வந்து 1000 இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, if our string s value is greater than the k, if our string value is greater than the k, it means that we have exceeded this range. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 1 to k தான் நம்மளோட ரேஞ்ச். பட் ஆனால் நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து if that string is greater than the k value அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வச்சு we can't form an array. ரைட், இது ஒரு லாஜிக். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா s value is actually lesser than the k. s வந்து 1000 இருக்கு, k வந்து 10,000 இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து அவுட்புட் 1 வந்திருக்கு. ஏன் அவுட்புட் 1 வந்திருக்குதுன்னா, பிகாஸ் யோசிச்சு பாருங்க, இப்போ 1000 இருக்கு. ரைட், 1000ங்கிறது ஸ்ட்ரிங், 1000 இஸ் அ ஸ்ட்ரிங், 1000 இஸ் த கிவன் ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை ஹவு கேன் வி ஸ்பிளிட் தி ஸ்ட்ரிங்? இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து வி கேன் ஸ்பிளிட் இட் ஆஸ் 1 0 0 0 ஸ்பிளிட் பண்ணலாமா? அதாவது திஸ் இஸ் ஒன் அரே. ரைட், திஸ் இஸ் ஒன் அரே. அண்ட் நெக்ஸ்ட் வேற எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? 1 0 1 0 0 0 ஸ்பிளிட் பண்ணலாமா? ரைட், திஸ் இஸ் ஒன் அரே. அதே மாதிரி நெக்ஸ்ட் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? we can split it as 1 0 1 0 0 0 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? this is one array and நெக்ஸ்ட் வேறு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா we can அப்புறம் this is a recursive call. ரைட், அதனால் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஸோ இந்த 1 வந்து நம்ம வந்து this can be இதை 1னே வச்சுக்கலாம். அதனால் இந்த 0 0 0s வந்து பார்த்தீங்கன்னா we can split 0 0s in different possibilities. ரைட், ஆனால் இங்கே என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கண்டிஷன் இந்த கொஸ்டினில். இங்கே இந்த கொஸ்டின் ஒழுங்காக படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, there are no leading zeros கொடுத்துருக்காங்க. ரைட், there are no leading zeros கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் தட் இப்போ லீடிங் ஜீரோனா என்னன்னா, இட் மீன்ஸ் தட் இப்போ லீடிங் ஜீரோனா
ஜீரோ ஷுட் நாட் கம் பிஃபோர் எனி அதர் டிஜிட். அதாவது இப்போ 001 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்? 001 இருக்குதுன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி லீடிங் ஜீரோ. ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட்க்கு முன்னாடி ஜீரோ வந்துச்சுன்னா இட்ஸ் அ லீடிங் ஜீரோ, ரைட்? ஸோ அதனால என்ன ஒரு கண்டிஷன்னா நம்மளோட ஜீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஷுட் கம் ஆஃப்டர் அ நான் ஜீரோ டிஜிட். ஸோ அந்த ஒரு கண்டிஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ நம்ம ரெக்கர்சிவ் காலில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் ஜீரோஸாக இருக்குது இந்த 1000ல். அண்ட் ஒன்லி ஒன் பாசிபிள் வே டு ஃபார்ம் அரே இஸ் 1000. இந்த 1000 வந்து அப்படியே ஒரு அரேவாக வச்சுக்கலாம், ரைட்? 1000 வந்து இந்த திஸ் இஸ் அ சிங்கிள் அரே வி கேன் ஃபார்ம் பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா லீடிங் ஜீரோஸ் கிடையாது. 1000 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 வந்து 1 கம்ஸ் பிஃபோர் ஆல் தி ஜீரோஸ், ஹென்ஸ் இட்ஸ் நாட் அ லீடிங் ஜீரோ, ரைட்? அதனால வந்து there is only one possibility, ரைட்? புரியுதுன்னு நம்புறேன். அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து என்ன இருக்குது? செகண்ட் எக்ஸாம்பிளில் இருக்க எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 இருக்குது, கே வந்து 10 இருக்குது. எஸ் இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தான் கே. எஸ் வந்து என்னது 1000, கே வந்து 10. ஸோ எஸ் இஸ் கிரேட்டர் than 10. அண்ட் ஸோ நம்மளோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 10. நம்மளோட அரேயோட ரேஞ்சே பார்த்தீங்கன்னா 1 to 10. பட் ஆனால் எஸ் வந்து 1000 இருக்குது. ஸோ நம்ம வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன் நம்ம வந்து ரீச் பண்ணுறோம், ரைட்? அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன் இது. நம்மளோட ரேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா 1 to 10. பட் ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எஸ் வந்து 1000. ஸோ அதனால் வந்து ஆன்சர் 0 பிகாஸ் 1000ங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் பிட்வீன் த ரேஞ்ச் ஆஃப் 1 to k, ரைட்? அண்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தேர்ட் எக்ஸாம்பிளில் வந்து யூ கேன் ஜஸ்ட் சி திஸ், உங்களுக்கே புரியும். தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கே புரியும். இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங் தான். பேசிக்கலி டிஃப்ரெண்ட் வேஸ், எவ்வளோ பாசிபிள் வேஸ் இருக்கோ அவ்வளோ பாசிபிள் வேஸில் பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா பிகாஸ் தேர் ஆர் நோ ஜீரோஸ். இந்த எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோஸே இல்லை. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஜீரோஸ் இருந்தால் தான் வந்து வி ஹேவ் டு செக் வெதர் இட்ஸ் அ லீடிங் ஜீரோ ஆர் நான் லீடிங் ஜீரோ நம்ம செக் பண்ணணும். ஸோ அந்த ஒரு பிரச்சனையே இல்லை இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் பிகாஸ் இந்த எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் நோ ஜீரோஸ், ரைட்? அண்ட் கே வந்து பார்த்தீங்கன்னா 2000 கொடுத்துருக்காங்க. இந்த எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1317. 1317 இஸ் லைஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் 1 to k, 1 to 2000 ஐ மீன், ரைட்? அதனால வந்து வி கேன் ஆக்சுவலி ஃபார்ம் அரேஸ், ரைட்? ஸோ இப்போ டேரெக்டாக அப்ரோச்சுக்கு போயிடலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஐ வில் ட்ரை டு இப்போ 1317 இருக்குதுன்னா this is the given string. Now I will try to split this string into different possible combinations, right? அதாவது நான் வந்து different possible waysல partition பண்ண ட்ரை பண்ணுவேன். 1,317 this is one array, right? அதே மாதிரி 1317. ஸோ இந்த மாதிரி different possible ways நான் partition ட்ரை பண்ணுவேன். And partition பண்ணவே I will also check whether the particular partition element is greater than equal to 1 and lesser than or equal to k1 நான் செக் பண்ணுவேன், ரைட்? ஸோ இப்போ அப்ரோச் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், int f. அப்புறம் int i பாஸ் பண்ணிக்கிறேன் and then string and then k அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின் தான் சொல்லுவேன், ரைட்? பார்ட்டிஷன் டிபி டைனமிக் ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் டைனமிக் ப்ரோக்ராமிங் இருக்குது. ஸோ பார்ட்டிஷன் டிபி இஸ் ஒன் சச் மெத்தட், ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ வந்து லெட்ஸ் டூ த பார்ட்டிஷன் எப்படி பண்ணலாம்னா ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, ரைட்? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 1317 ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ we have to explore all the possible partitions. பேசிக்கலி எல்லா இடத்துலையும் பார்ட்டிஷன் பண்ணணும். இங்கே ஒரு பார்ட்டிஷன், அண்ட் இங்கே ஒரு பார்ட்டிஷன் பண்ணணும், இங்கே ஒரு பார்ட்டிஷன் பண்ணணும். ஸோ பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு லெட்ஸ் யூஸ் அ ஃபார் லூப், ரைட்? ஃபார் int j is equal to i, பிகாஸ் இந்த i எங்கே இருக்கோ அந்த ith பொசிஷன் வந்து தான் j ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? அண்ட் j is less than the s dot size j++. ஸோ நம்ம பார்ட்டிஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நம்பர் பேசிக்கலி. அதனால் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து நம்பரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ வெளியே வந்து ஒரு நம்பர்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ லாங் நம்பர். நான் ஏன் லாங் நம்பர் கொடுக்குறேன்னா பிகாஸ் when I try to use integer it gave me a runtime error. நீங்கள் பார்த்தீங்கன்னா runtime error வந்திருக்கு. அதனால் வந்து I'm using long, ரைட்? ஸோ நம்பர் வந்து initialize to 0. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நம்பர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் into 10 ப்ளஸ் string of j minus the 0th character. ஸோ இந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னா we are extracting each number. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா I will extract 1317 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் I will extract 1 and then next time வந்து பார்த்தீங்கன்னா 13 extract பண்ணுவேன் and then 131 extract பண்ணுவேன். அந்த மாதிரி extract பண்ணிட்டே போவேன், ரைட்? பேசிக்கலி this step is to extract the numbers. ஸோ இட்ஸ் a very basic step தான். இதில் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையே இல்லை பிகாஸ் இந்த ஒரு ஸ்டெப்பை தான் வந்து you will use this logic in very small programs. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா some programs இருக்கும். இப்போ 1 2 3 ஒரு நம்பர் இருக்குதுன்னா to reverse this number as 3 to 1 you use the same logic, ரைட்? இந்த ஒரு சேம் லாஜிக் தான் நீங்கள் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு புரியும் நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணணும் if this number lies between
if number is greater than or equal to 1 and number is less than or equal to k. So அப்படி இருந்தா மட்டும் தான் இட்ஸ் a valid string. அப்படி இருந்தா மட்டும் தான் we have to make a partition. So partition எப்படி பண்ண போறேன்னா so count on a variable declare பண்ணிக்கிறேன். இதுமே வந்து பாத்தீங்கன்னா long count integer கொடுத்தீங்கன்னா you will get runtime error. அதனால வந்து long டைப்ல டிக்ளேர் பண்ணுங்க. So count is equal to count plus partition பண்ணுவோம். அதனால என்ன பண்ணலாம்னா partition எப்படி பண்ணலாம்னா we will so நான் இப்போ என்ன பண்றேன்னா actually just a second. So இங்க பாருங்க 1317 இருக்கு ரைட் 1317 இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சே வந்து நான் இங்க ஒரு பார்ட்டிஷன் பண்றேன்னு வெச்சுக்கலாம். இங்க ஒரு பார்ட்டிஷன் பண்றேன்னு வெச்சுக்கலாம். சோ நம்ம எக்ஸ்ட்ராக்டட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 1 ன்னு நமக்கு கிடைக்குது. சோ 1 வந்து நம்ம செக் பண்றோம் whether this number is greater than or equal to 1 or less than or equal to k1 நம்ம செக் பண்ணுவோம். obviously வந்து இந்த 1 வந்து this is greater than or equal to 1 and less than or equal to k. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா we have to move to the next string. next சப்ஸ்ட்ரிங்க்கு நம்ம மூவ் பண்ணனும். அதாவது 317 க்கு நம்ம வந்து மூவ் பண்ணனும். நம்ம ஃபங்க்ஷன் காலை வந்து 317 க்கு நம்ம 317 வந்து ஃபங்க்ஷன் வந்து பாஸ் பண்ணனும் ரைட். பேசிக்கலி 317 நெக்ஸ்ட் சப்ஸ்ட்ரிங்கை we are passing into a function. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா count of j+1 string and then k அப்படியே பாஸ் பண்ணிடலாம். அண்ட் எல்ஸ் கண்டிஷன் என்னன்னா எல்ஸ் வந்து சப்போஸ் இந்த ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அதாவது நம்பர் வந்து greater than or equal to 1 and number is less than or equal to k இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா we can just break. Alright. So ஃபைனலாக என்ன பண்ணலாம் ஃபைனலாக we can just return the count. நம்ம பேஸ் கண்டிஷன் தான் இல்லைன்னா பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும்னா ஸோ இப்போ 1317 ஸ்ட்ரிங் இருக்குதுன்னா 1317 ஸ்ட்ரிங்கில் if you have explored all the numbers அதாவது எல்லா நம்பர்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம்னா நம்மளோட i வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் இண்டெக்ஸில் இருக்கும் ரைட். அவுட் ஆஃப் பவுண்ட் இண்டெக்ஸில் இருக்கும். அதுதான் நம்மளோட பேஸ் கண்டிஷன். ஸோ பேஸ் கண்டிஷன் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா we can say that we have actually found an array right. பேஸ் கண்டிஷன் என்னன்னா if i is equal to the string of size stringோட சைஸ் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா we can just return 1. ஏன் ரிட்டர்ன் 1 பண்ணுறோன்னா பிகாஸ் அந்த ரிட்டர்ன் 1 வந்து பார்த்தீங்கன்னா it will get added here. இந்த கவுண்ட்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்கு தெரியுமா, இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து சப்போஸ் நம்ம வேலிட் அரேவை கண்டுபிடிச்சிட்டோம்னா it will return 1 and this function call will return 1. ஸோ இது ரிட்டர்ன் ஆகிறதுனால இந்த கவுண்டர் வந்து ஆக்சுவலி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ஜீரோவில் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே ஆகும் ரைட். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ திஸ் த ரெக்கர்ஷன். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ஆஃப் i வந்து இனிஷியலாக 0 s வந்து அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன் k அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் ரன் த கோட் அண்ட் செக். ஓகே என்னமோ எரர் வருது. லெட்ஸ் செக். ரெக்கர்ஷனில் என்ன மிஸ்டேக் ஆகுதுன்னு தெரியல. லெட்ஸ் ஜஸ்ட் செக். ஆல்ரைட், ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஃபார் int j++ s.size into 10 பண்ணுறேன். if number is greater than or equal to 1 and less than k அப்படி இருந்தால் மட்டும்தான் count is equal to all right. actually everything is fine. okay நமக்கு time not exceeded வருது because we are using recursion right. அதனால வந்து let's try to memorize the solution. one last time I will check this code. எங்கேயாச்சும் வந்து நம்ம லூப் வந்து அப்படியே டெர்மினேட் ஆகாமல் போகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா லூப் டெர்மினேட் ஆகலினா we will get time not exceeded error. ஸோ லூப் வந்து இங்கேருந்து இங்கே ஓகே லூப் கரெக்டாக இருக்குது. அண்ட் பேஸ் கண்டிஷன் இஸ் ஆல்சோ ரைட். ரிட்டர்ன் 1 பண்ணுறோம். லாங் நம்பர் கவுண்ட்டு ஓகே ஆல்ரைட். லெட்ஸ் மெமோரிஸ் சொல்யூஷன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மாட் ஒரு வேரியபிள் வெளியே டிக்ளேர் பண்ணிடலாம். மாட் இஸ் நத்திங் பட் திஸ் திங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have to return in terms of mod. அதாவது 10⁻9 + 7. அதனால 1e9 + 7. ஆல்ரைட்.
this is the mod, and I will just include mod everywhere. So mod all right. So நம்ம எப்பயுமே டைனமிக் ப்ரோக்ராமிங் சொல்யூஷன் எப்பயுமே மெமோரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி we will மெமோரைசேஷன் சொல்யூஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அரே இருக்கும். ஸோ அரே வந்து ஆக்சுவலி 1DR 2DR 3DR கண்டுபிடிக்க we will check for the number of changing parameters in the function. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பாருங்கள் நம்பர் ஆஃப் சேஞ்சிங் பேராமீட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது. there is only one changing parameter, அதாவது இந்த i மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. i is changing from i is actually changing from 0 to n is nothing but the size of the string, right? So நம்மளோட dp வந்து பாத்தீங்கன்னா it's a 1D dp. so நம்ம dp வெக்டர் கிரியேட் பண்ணலாம், வெக்டர் ஆஃப் int dp. alright, so dp ஓட சைஸ் பாத்தீங்கன்னா s dot size initialized to -1. alright, so it's a very simple dynamic programming. இதுதான் நம்ம சேனலே வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ யூ கேன் கோ செக் அவுட் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் இன் டைனமிக் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட். ஸோ எல்லா சொல்யூஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ யூஸ்ட் மெமோரைசேஷன் அண்ட் எப்படி மெமோரைசேஷன் பண்ணணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ரைட்? அண்ட் இஃப் யூ நியூ டு டைனமிக் ப்ரோக்ராமிங் யூ கேன் கோ செக் அவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்கோரிதம் சீரிஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்குது, மாஸ்டர் டைனமிக் ப்ரோக்ராமிங்னு. ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் போத் டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப் அப்ரோச், ரைட்? யூ கேன் கோ செக் இட் அவுட். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, சப்போஸ் நம்ம டிபியில் வந்து ஆல்ரெடி நம்மளோட ஆன்சர் வந்து ப்ரீ கம்ப்யூட் ஆன்சர்னா வி கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன் தட் பர்டிகுலர் வேல்யூ dp of i. ஆல்ரைட், அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் மெமோரைஸ் dp of i is equal to this. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே dp பாஸ் பண்ணணும். பாருங்க, we are actually getting the right answer. Let's check for the test cases. So பாருங்க, நம்ம சொல்யூஷன் அக்செப்டட்னு வருது, ரைட்? So let's just submit and check. ஸோ பாருங்க, நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து we found a recursive solution கண்டுபிடிச்சோம். பேசிக்கலி நம்ம வந்து at each index வந்து பார்த்தீங்கன்னா we are partitioning and checking whether the number lies between the range. இந்த ரேஞ்சை நம்ம செக் பண்ணுறோம். ரேஞ்சில் இருந்துச்சுன்னா we are actually partitioning நெக்ஸ்ட் சப்ஸ்ட்ரிங்குக்கு போகிறோம். நெக்ஸ்ட் சப்ஸ்ட்ரிங்க்கு நம்ம ஃபங்க்ஷன் கால் பாஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ இந்த ஒரு ரெக்கர்ஷன் எழுதிட்டு we got a time limit exceeded error. அதனால நம்ம என்ன பண்ணோம், we try to memorize the solution. and இந்த மாடை மறக்காம நீங்கள் போட்டுருங்க, ரைட்? பிகாஸ் அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க, மாடு போடணும், ரைட்? அண்ட் இந்த சொல்யூஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye. Hey guys, welcome.